ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டி நண்டு மசாலா. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு 10 பல்லு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, சில்லி ஒரு 2-3, ஒரு 4 கேஷ்யூ நட்ஸ், ஆனியன் 2, இது ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி கோகோனட், அப்புறம் மின்ட் லீஃப் ஒரு கைப்பிடி அளவு, டொமேட்டோ 2, அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் நண்டு 1/2 கிலோ. இப்போ காமிச்ச எல்லா பொருளையும் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு சூடான கடாயில் எண்ணெயை ஊற்றலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானப்புறம் கொஞ்சம் சீரகத்தை தாளிச்சிக்கலாம். தாளிச்சப்புறம் நல்லா புரிஞ்சப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு 2-3 மினிட்ஸுக்கு. ஸோ தட் எந்த ரா ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு காரப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காரப்பொடி, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓரளவு கிளறின அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, எந்த விதமான லம்ஸும் இல்லாமல். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிராப்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கிராப்பை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கிராப் போட்டப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம்.
பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வைக்கும்போது நம்ம மூடி வச்சப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆனில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பெப்பர், நுணுக்கி வச்ச பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, பெப்பர் போட்டு முடிச்சப்போ நம்ம இது கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி. ஹாட் ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.